வணக்கம். சென்னை போரூர் முகலிவாக்கத்தில் இருக்கக்கூடிய அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட் ஷாப்ல இருந்து நான் சக்தி பேசுறேங்க. வரக்கூடிய 30ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2025ஆம் ஆண்டுக்கான அக்ஷய திருதியை நன்னாள். அந்த நன்னாள்ல நம்மளுடைய வீட்டுல மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்த பொருட்களை வைக்கிறது மூலமா நம்மளுடைய வீட்டுல ஐஸ்வர்யங்கள் எப்படி பெருகும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய ஷாப்ல நிறைய கலெக்ஷன்ஸை கொண்டு வந்திருக்கோம். பல பதிவுகளை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பதிவுலையுமே நல்ல இறை ஆகர்ஷணம் உள்ள பொருட்களுடைய கலெக்ஷன்ஸை நம்மளுடைய அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட் ஷாப்ல எவ்வளவு அழகா நேர்த்தியா ஒரிஜினாலிட்டியோட கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கறத தான் தொடர்ந்து பார்க்க போறோம். நம்மளுடைய அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட் ஷாப் சென்னையில இருக்கக்கூடிய போரூர் முகலிவாக்கம் பகுதியில இருக்கு. நம்மளுடைய ஷாப்ல எஸ்பெஷலி ஹோம் டெக்கர் கலெக்ஷன், ஹேண்ட் கிராஃப்டட் கலெக்ஷன், இந்திய கைவினை கலைஞர்களுடைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே சோர்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் இந்த பொருட்கள்ல தேவைப்படுது அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய ஷாப்க்கு நீங்க டைரக்டா விசிட் பண்ணி உங்களுடைய மனதுக்கு பிடிச்ச மாதிரி ஆத்மார்த்தமா பார்த்து செலக்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். அப்படி இல்லை எங்களால நேரில் வர முடியலமா, எனக்கு நீங்களே நல்ல பொருட்களா நீங்க செலக்ட் பண்ணி எங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லா எல்லா ஊர்களுக்குமே கொரியர் அனுப்புறோம். கொரியர் சார்ஜஸ் நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும். நீங்க பே பண்ணீங்கன்னா உங்களுடைய பொருட்கள் உங்களுடைய வீடு தேடி கண்டிப்பா வந்துருவோங்க. அதுக்கு வந்து நாங்க கேரண்டீடா ஒர்க் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். உங்களுடைய வீட்டுக்கு ஐஸ்வர்யம் தரக்கூடிய பொருட்களை என்னென்னலாம் நம்மளுடைய ஷாப்ல இருக்குன்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. நம்மளுடைய அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட் ஷாப்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ்ல லக்ஷ்மி வஸ்துக்கள் நிறைந்த இந்த அஞ்சரை பட்டி. சாதாரணமாகவே நம்மளுடைய வீட்டில் எல்லாருமே அஞ்சரை பெட்டியில மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறதா ஒரு நம்பிக்கையே இருக்கு. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் பித்தளையால செய்யப்பட்ட அழகான ஒரு அஞ்சரை பெட்டி சின்னதா நம்மளுடைய உள்ளங்கையில வச்சுக்கக்கூடிய அளவுக்குல தான் வந்திருக்கு. இதை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இதுல அழகான 7 பெட்டிகள் இருக்கு. இந்த ஒவ்வொரு கிண்ணங்களையும் மகாலட்சுமியினுடைய அம்சங்கள் பொருந்திய பொருட்களை போட்டிருக்கோம். இந்த பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிட்டி காஜலு, கண்ணாடி வளையல்கள்னு சொல்லுவாங்க. இது கோமதி சக்கரம் 11 எண்ணிக்கையில இருக்கு. கோமதி சக்கரத்தினுடைய தாய் சங்குன்னு சொல்லக்கூடிய இந்த பச்சை வண்ணத்து சங்கு இருக்கு. குன்றின் மணியினுடைய விதைகள் இருக்கு. மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய தாமரையினுடைய விதைகள் இருக்கு. இந்த தாமரை விதைகள் ரொம்பவே விசேஷமானது வீட்டில் வைக்கிறது. அதே மாதிரி லகு நாரியல்னு சொல்லக்கூடிய இந்த குட்டி தேங்காய்கள், நம்ம கலசத்துக்கெல்லாம் வைக்கக்கூடிய இந்த மட்டை தேங்காய்கள் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி குட்டியாக மினியேச்சர் சைஸில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு 3 எண்ணிக்கைகளில் குட்டி தேங்காய்கள் போட்டிருக்கோம். லகு நாரியல், மஞ்சள் நிறத்து சோடியம், பிரவுன் கலர்ல சோடியம் இருக்கு. இது ராஜா கவுடின்னு சொல்லுவாங்க. இந்த லக்ஷ்மியினுடைய அம்சங்கள் நிறைந்த பொருட்கள் போட்டு இந்த 7 பெட்டிகளும் இருக்கும். ஒவ்வொன்றுமே சின்ன சின்னதா அழகா பித்தளையால செய்யப்பட்டது தான். நீங்க இதை வாஷ் பண்ணி கூட ரெகுலரா யூஸ் பண்ணிக்கலாம். தலைமுறையா நம்ம வச்சுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம பயன்பாட்டுக்கு வச்சுக்கலாம். இந்த பாக்ஸ் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி நீங்க எப்போனா பூஜை அறையில தூபம் காமிக்கிறீங்களோ அப்ப இந்த பாக்ஸை ஓபன் பண்ணி தூபம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி உங்களுடைய வீட்டு பூஜை அறையிலேயே வச்சுக்கலாம். நிறைய பேர் விருப்பப்பட்டு இந்த பாக்ஸை அப்படியே எடுத்துட்டு போய் பீரோ லாக்கர்ல வச்சுக்கிறாங்க. அது வந்து கஸ்டமர் சைட்ல இருந்து தான் எங்களுக்கு சொல்றாங்க. அந்த மாதிரி வச்சாலும் ரொம்பவே நல்லா இருக்கு, எனர்ஜி வந்து ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க அப்படியே வச்சுக்கலாம், இல்ல பூஜை அறையோடவே வச்சுக்கலாம். இந்த மாதிரி அஞ்சரை பெட்டியோட சேர்ந்த லக்ஷ்மி வஸ்து பாக்ஸ் இருக்கு. இதனுடைய விலை வந்து 1850 ரூபாய். இந்த வேணும்னு விருப்பப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. மகாலட்சுமியினுடைய அம்சம் பொருந்திய பொருட்கள்ல ரொம்பவே ஸ்பெஷலா கிடைக்கக்கூடிய லகு நாரியலும் ஏகாஞ்சி நாரியலும் ரெண்டுமே வந்து ரொம்ப நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. லகு நாரியல் அப்படிங்கிறது குட்டி குட்டி தேங்காய்கள். நம்ம வீட்டில் நம்ம கலசத்துக்கெல்லாம் வைக்கிறதுக்கு மட்டை தேங்காய் பயன்படுத்துவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி குட்டி குட்டியா மினியேச்சர் சைஸ்ல இருக்கக்கூடியது தான் இந்த லகு நாரியல். இந்த லகு நாரியலுமே லக்ஷ்மி வஸ்துல ஒரு பொருளாக தான் இருக்கு. இந்த லக்ஷ்மி வஸ்துவான லகு நாரியல்ல ஒரு பாக்கெட்ல 11 எண்ணிக்கைகள் கொண்டு இருக்கும். இதனுடைய விலை வந்து 11 சேர்த்து 250 ரூபாய், 250 ருபீஸ். ஆனால் இந்த ஏகாஞ்சி நாரியல் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கும். நிறைய பேர் இதில் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. லகு நாரியல் வேற, ஏகாஞ்சி நாரியல் வேற. ஏகாஞ்சி நாரியலுங்கிறது இந்த மாதிரி இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்குள்ள ஒரு கொப்பரை தேங்காய் இருக்கும். நீர்நிலைகளில் விளையக்கூடிய அழகான ஒரு மரத்துலேருந்து கிடைக்கக்கூடியது தான் இந்த ஏகாஞ்சி நாரியல்னு சொல்லக்கூடிய இந்த சீடு. இந்த ஏகாஞ்சி நாரியல்லையுமே அழகாக மகாலட்சுமியினுடைய வாசத்துக்காக நம்மளுடைய வீட்டு பூஜை
பூஜை அறையில வைக்கலாம், கேஷ் டீல் பண்ணக்கூடிய இடங்கள்ல வைக்கலாம், தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்கள்ல வைக்கலாம். இந்த ஏகான்சி நாரியல் ஒரு பீஸுடைய விலை வந்து 200 ருபீஸ் வரும். வேணுங்கிறவங்க இது கூட நீங்க வாங்கி உங்களுடைய வீட்டு பூஜை அறையிலையோ இல்லை கேஷ் டீல் பண்ணக்கூடிய இடங்கள்லயோ வச்சுக்கலாம். ஒரு தேங்காய் வாங்கினாவே போதுமானது. உங்களுடைய விருப்பத்துக்கு நீங்க எந்த இடத்துலலாம் வைக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ எல்லா இடத்துலையுமே அழகா இந்த ஏகான்சி நாரியலை பயன்படுத்தலாம். நம்மளுடைய அலங்கார் ஷாப்ல ஒரிஜினலான ஏகான்சி நாரியல் கிடைக்கும். லக்ஷ்மிக்கான வழிபாட்டுல லக்ஷ்மி அஷ்டோத்திரம் போற்றிகள் சொல்றது நமக்கு ரொம்பவே மனதுக்கு நிம்மதியை தருங்க. அந்த மாதிரி மகாலட்சுமி அர்ச்சனை செய்யறதுக்கு 108 எண்ணிக்கைகள் கொண்ட தாமரை விதைகள், ஒரிஜினல் பியோர் தாமரை விதைகள் கிடைக்குது. இது வந்து தனித்தனியான தாமரை விதைகள். இது வந்து மாலை மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. அர்ச்சனைக்காகவே ஸ்பெஷலா இந்த மாதிரி சீட்ஸ் இருக்கிறோம். 108 எண்ணிக்கைகள் கொண்ட இந்த தாமரை விதைகளுடைய விலை வந்து 350 ரூபாய் வரும். நம்ம எப்படி லக்ஷ்மிக்கு இந்த மாதிரி தாமரை விதைகள்ல பண்றோமோ அர்ச்சனைய, அதே மாதிரி அர்ச்சனை செய்யறதுக்காகவே 108 காயின்ஸ் இருக்கு. இந்த காசுகள் வந்து பித்தளையால செய்யப்பட்டது. ஒரு பேக்கெட்ல 54 இருக்கும். இந்த மாதிரி 2 பேக்கெட்ஸ் வரும். 108 எண்ணிக்கைகள் கொண்டு இருக்கும். இந்த லக்ஷ்மி காயின்ஸ்ல நம்ம அழகா லக்ஷ்மி அஷ்டோத்திரமும் பயன்படுத்திக்கலாம். குபேர பூஜையினப்ப குபேர போற்றி சொல்றதுக்கும் பயன்படுத்திக்கலாம். இந்த காயின்ஸ்ல வந்து மகாலட்சுமியையும் லக்ஷ்மி குபேரரோடு சேர்ந்து அங்க தம்பதி சமைந்தரா இருக்கக்கூடிய அந்த இமேஜையும் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த காயின்ஸை வந்து போட்டு வச்சுக்கிறதுக்காக இந்த பவுல் கொடுக்குறோம். இந்த காயின்ஸை போற்றி சொல்லும் போது பயன்படுத்துறதுக்காக இந்த பச்சை நிற குடுவை கொடுக்குறோம். இந்த காயின்ஸை ஒவ்வொன்றா எடுத்து இந்த பவுலில் போடலாம். ஏன் இந்த பவுலில் போடுறோம் அப்படின்னா, ரொம்ப விசேஷமாக இந்த பானைகளில் உள்ள மகாலட்சுமியினுடைய பாதங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த பாதத்தில் ஒவ்வொரு காயினாக எடுத்து ஒவ்வொரு போற்றிக்கும் ஒவ்வொரு காயின் பயன்படுத்தினா நம்ம போடும்பொழுது எழுப்பக்கூடிய அந்த ஒளியானது, இந்த காசுகளுடைய ஒளியானது நல்ல ஒரு அபிவிருத்தியான செல்வத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் இதை நம்ம போடுறோம். நிறைய பேருக்கு எங்களுக்கு போற்றிகள் அஷ்டோத்திரங்கள்லாம் சொல்ல முடியாதுமான ஃபீல் பண்ணுறவங்க இப்போ நிறைய ஃபோன்ஸில் நிறைய சாண்டிங்ஸ் எல்லாம் வருது. ஃபோனில் நீங்கள் பாட்டு போட்டுட்டு நீங்கள் ஒவ்வொரு போற்றிக்கும் ஒவ்வொரு காசுகள் போட்டு அந்த ஒளியை எழுப்புறது மூலமாக ரொம்பவே ஹாப்பியான ஒரு சரௌண்டிங் வந்து நமக்கு ஏற்படும்னு சொல்லுவாங்க. இந்த லக்ஷ்மியினுடைய அம்சம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த அம்சம் வந்து அந்த காசுகளுடைய ஒளியின் ரூபத்தில் நமக்கு இருக்கும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு செல்வம் தழைக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுனால தான் இந்த காசுகளில் நம்ம அர்ச்சனை பண்ணுறோம். இந்த ஃபுல் செட்டும் போடுறதுக்கு அஷ்டமங்கல சின்னங்கள் பொறிக்கப்பட்ட அழகான தட்டு இருக்கு. இந்த தட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 இன்ச்சஸ் டயல்ல நல்ல அழகான தட்டு. எல்லா சின்னங்களுமே அழகா பொறிக்கப்பட்ட மாதிரி இருக்கு. இதுக்கு வைக்கிறதுக்கு ஒரு பவுல் இருக்கு. இந்த பவுல், இந்த 108 காயின்ஸ், இந்த குபேர பானை, இந்த தட்டு எல்லாமே சேர்ந்து செட்டா வந்து 2400 ரூபாய். இது எல்லாமே தனித்தனியாகவும் நம்மளோட ஷாப்ல கிடைக்குது. வேணுங்கிறவங்க தனித்தனியாகவும் வாங்கிக்கலாம். காயின் மட்டும் வேணும், இல்ல பாட் மட்டும் வேணும், இல்ல தட்டு மட்டும் வேணுங்கிறவங்க தனித்தனியா வாங்கிக்கலாம். அப்படி இல்ல செட்டாவே எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்க வந்து இதுக்கு பூஜை பண்றோம், இந்த மாதிரி பூஜையை தொடங்கி நாங்க ரெகுலரா செய்யறோம்னு விருப்பப்படுறவங்க இந்த 2400 ரூபாய் செட்டு வாங்கி கூட உங்களுடைய வீட்டு பூஜை அறையில நீங்க பயன்படுத்திக்கலாம். லக்ஷ்மியினுடைய வாசம்னு சொல்றோம். இந்த லக்ஷ்மியினுடைய வாசத்தை கிரியேட் பண்றதுக்கு நம்மளுடைய வீட்டுல நம்ம என்ன பண்ணலாம், நல்ல வாசனை பொருட்களை நம்ம பயன்படுத்தலாம். லக்ஷ்மியினுடைய அம்சமாவே இருக்கக்கூடிய பொருட்கள்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான மலர்கள்லயோ இல்ல வாசனை தரக்கூடிய கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் அரைச்சு கூட நீங்க உங்களுடைய வீட்லயே ஏதாவது ஒரு வாசனம் தர மாதிரி, ஒரு நேச்சுரல் ஸ்மெல் வர மாதிரி நீங்க பயன்படுத்தலாம். எஸ்பெஷலி பச்சை கற்பூரம் அப்படிங்கறத காலங்காலமா நம்ம பயன்படுத்தின ஒண்ணுதான் ஒரிஜினல் பியோர் பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரத்தை பயன்படுத்துறதுக்காகவே இந்த மாதிரி அழகான ஒரு விளக்கு வந்திருக்கு. இந்த விளக்கினுடைய பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நித்திய மங்கள திவ்ய ஜோதின்னு சொல்லுவாங்க. இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா, நித்தியமா, அதாவது காற்று பட்டால் கூட அணையாத மாதிரி அழகான ஒரு மூடி மாதிரி ரெடி பண்ணி இதுல நம்ம பச்சை கற்பூரமையும் பயன்படுத்தலாம், ஆத்ம விளக்கா தீபமும் ஏத்தி வச்சுக்கலாம். நித்திய மங்கள திவ்ய ஜோதின்னு சொல்லுவாங்க. அழகான ஒரு ஆத்ம விளக்கு, நல்ல அழகா கனமா இருக்கும். இதுல நல்லெண்ணெய் விட்டோ இல்லாட்டி நெய் விட்டோ தீபமா பொருத்தலாம். ஆத்ம விளக்கா இந்த ஜோதியானது ஏற்றப்படும். அழகா இதுக்கு மேல இந்த பாசிட்டிவ் சிம்பிள்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த திருசூலம், லக்ஷ்மியினுடைய அம்சமான இந்த ஸ்வஸ்திக் இதெல்லாமே இருக்கும். அழகா இதை மூடி மாதிரி வச்சுட்டு
அதுக்கு மேலே வைக்கிறதுக்கு ஒரு பானை இருக்குது. இந்த பானையில் ஒரு 3/4 அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுட்டு பச்சை கற்பூரத்தை நுணுக்கி அதில் போட்டிங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அந்த விளக்கினுடைய ஒளியினுடைய அந்த ஹீட்டு வந்து பட்டு இதில் இருக்கக்கூடிய தண்ணியானது சூடாகி அதில் இருக்கக்கூடிய கற்பூரமும் கரைஞ்சு நம்மளுடைய இடத்துலையே அதனுடைய வாசமானது எவாப்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த வாசம் வந்து பச்சை கற்பூரத்துடைய வாசம் வந்து நம்ம இன்ஹேல் பண்ணாலும் ரொம்பவே விசேஷமானது தான். ஆன்மீக ரீதியாக இந்த ஸ்மெல் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான திங்கிங் நமக்கு கொடுக்கும், நம்மளுடைய இடத்தையே பியூரிஃபை பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. அதற்காக தான் இந்த திவ்ய மங்கள ஜோதியை நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம். இதில் வந்து ஒரே ஒரு சைஸ் தான் இருக்கு, இந்த ஒரே சைஸ் ஸ்டாண்டர்ட் பண்றோம். இதனுடைய விலை வந்து 850 ரூபாய் ஒரு விளக்கினுடைய விலை. உங்களுக்கு வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க ஒரிஜினல் பச்சை கற்பூரம் நம்ம கிட்ட இருக்கு, வேணும்னா அது கூட வாங்கிக்கலாம். இது ஒரு பாக்ஸோட ரேட் வந்து 150 ருபீஸ் வரும். பச்சை கற்பூரத்தை நீங்க விளக்காதான் பயன்படுத்தணும்ன்றது கிடையாது, இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் டிஃப்யூசர் கூட கிடைக்குது இப்பெல்லாம், ரொம்ப நல்லா இருக்கு. இதுமே இது பாத்தீங்கன்னா அவுட்டர் சோல் வந்து உட்டுல செய்திருப்பாங்க, மேல ஒரு பிளேட் மாதிரி வச்சிருப்பாங்க, மெட்டல் பிளேட். இதை பிளக் பண்ணிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு ஒரு 2 துண்டு பச்சை கற்பூரத்தை இது மேல வச்சிங்க அப்படின்னா அழகா இது எவாப்ரேட் ஆகி திரும்பியும் அந்த ஸ்மெல் வந்து நம்மளுடைய இடத்துல இருக்க மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம பூஜை அறையில வச்சு விளக்கு, அதாவது விளக்கா வாங்கும்பொழுது நம்ம பூஜை அறையில வச்சு ஏத்திக்கலாம். இல்ல நம்ம ஹால்ல வைக்க போறோம், என்ட்ரன்ஸ்லயே நமக்கு அந்த வாசனை வந்தா ரொம்ப விசேஷமா இருக்கும் அப்படிங்கறது மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்யூசர்ஸ் வாங்கி நீங்க வீட்டில் யூஸ் பண்ணலாம். இந்த டிஃப்யூசரோட ரேட் வந்து 340 ருபீஸ், இந்த பச்சை கற்பூரத்தோட ரேட் வந்து 150 ருபீஸ், சேர்த்து 490 ருபீஸ் ஆகுது. வேணுங்கிறவங்க இது கூட நீங்க வாங்கி நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் என் கையில் பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட் ஷாப்பில் ஸ்பெஷலாக கிடைக்கக்கூடிய லக்ஷ்மி வாசப்பொடி. இந்த லக்ஷ்மி வாசப்பொடியானது நம்மளுடைய வீட்டில் பூஜை அறையில் பயன்படுத்துறதுக்காக கொடுக்குறோம். எஸ்பெஷலி கேஷ் டீல் பண்ணக்கூடிய இடங்கள்லாம் நம்ம பயன்படுத்தலாம். ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து நீங்கள் நல்லா ரப் பண்ணிவிட்டு உங்களுடைய பூஜை சிலைகள் மேலே போடலாம். இல்லை பீரோவில் லாக்கரில் நகை பணம் வைக்கிறீங்க, உங்களோட கேஷ் பாக்ஸில் கேஷ் வச்சுக்கிறீங்க, உங்களுடைய கல்லா பெட்டியில் வச்சுக்க போகிறீங்க அப்படின்னாலும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு வச்சுட்டிங்கன்னா அது எவாப்ரேட் ஆனதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் ரீஃபில் பண்ணி வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி பாக்ஸஸில் கொடுக்குறோம். ஏன் இந்த பொடியை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இதில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே மகாலட்சுமிக்கு உகந்த மூலிகைகள்னு சொல்லுவாங்க. அந்த மூலிகைகளுடைய கலவையாக தான் இந்த லக்ஷ்மி வாசப்பொடி செய்யப்பட்டிருக்கு. ஸோ லக்ஷ்மியினுடைய அம்சமும் ப்ளஸ் வந்து இந்த ஸ்மெல்லை வந்து நம்ம இன்னேல் பண்ணாவே ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு ஃபீல் இருக்கும். இது வந்து தீர்த்த பொடியாவோ இன்டேக் பண்ணுறதுக்காகவோ நம்ம கொடுக்கல. இதனுடைய ஸ்மெல்லை நம்ம நுகரதன் மூலயமாவே நம்ம நல்ல ஒரு பாசிட்டிவான ஃபீலை நம்ம ஃபீல் பண்ணலாம். இந்த லக்ஷ்மி வாசத்தோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 25 கிராம் வரும், 450 ரூபாய். 50 கிராம் பாக்ஸ் ஒன்று இருக்குது, இதோட விலை வந்து 850 ரூபாய். இது வேணும்னா கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட் ஷாப்ல ஸ்பெஷலா செமி ப்ரெஷியஸ் ஜெம் ஸ்டோன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு. ஜெம் ஸ்டோன்ஸால செய்யப்பட்ட பிரேஸ்லெட்ஸ் இருக்கு, ட்ரீஸ் இருக்கு, 7 சக்கர விருட்சம் அந்த மாதிரிலாம் கொடுக்குறோம். அந்த வகையில நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது செமி ப்ரெஷியஸ் ஜெம் ஸ்டோன்ஸோட கலெக்ஷன் தான் பாக்குறீங்க. எஸ்பெஷலி நம்ம ஜேட் ஸ்டோன்ஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த ஜேட் ஸ்டோன்ஸ் ரொம்ப அழகா மணி அட்ராக்ஷன்ஸ்க்கான நம்பரையும் அதற்கான சிம்பிள்ஸையும் போட்டிருக்கு. இது வந்து நிறைய இந்த ஹீலிங் பண்றவங்களுக்கு தெரியும், இந்த மாதிரியான சிம்பிள்ஸ் எல்லாம் மணி அட்ராக்ஷனுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு. எஸ்பெஷலி நம்ம குபேர பூஜையில லக்ஷ்மியினுடைய அம்சமா இருக்கிறதுக்காக இந்த பச்சை வண்ணத்துல இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸை நம்ம பயன்படுத்தலாம். இந்த ஸ்டோனோட ரேட் வந்து ஒரு பீஸோட விலை 350 ரூபாய் வரும். இது பியூர் ஜேட் ஸ்டோனால செய்யப்பட்டிருக்கு. இதை நம்ம எங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கேஷ் பாக்ஸ்ல இல்லை மணி பர்ஸில். இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ்க்கும் சரி வெளியில் போகக்கூடிய ஆண்களுக்குமே சரி அவங்க வச்சிருக்கக்கூடிய மணி பர்ஸில் நல்ல ஒரு கேஷ் ஃப்ளோ இருக்கணும், நம்ம செய்யக்கூடிய செலவுகள் இருந்தால் கூட அந்த செலவுகளுமே சுப செலவுகளாக இருக்கணும்னு விருப்பப்படுறவங்க அழகாக இந்த மாதிரி ஸ்டோன்ஸை பயன்படுத்தலாம். பியூர் ஜேட் ஸ்டோனால செய்யப்பட்டது. இந்த ஸ்டோனோட விலை 350 ரூபா வரும். இந்த ஜேடை விட இதே விஷயத்துக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக பார்க்கலாம் அப்படின்னா ஒரு ஸ்டோன்னா அது அவெஞ்சரின் ஸ்டோன் சொல்லுவோம். இதே அவெஞ்சரின் ஸ்டோன் லைட் கிரீன் கலர்ல தான் கிடைக்கும். இந்த ஸ்டோன் வந்து பியூர் அவெஞ்சரின். நிறையுமே மணி அட்ராக்ஷனுக்கான நம்பர்ஸும் இருக்கு, அதுக்கான சிம்பலும் செய்யப்பட்டிருக்கு. இது ரெண்டுமே இந்த மாதிரி காயின்ஸ் மாதிரி தான் ஒரு ஓவல் ஷேப்ல அந்த மாதிரி செய்திருப்பாங்க.
ஸோ நம்ம மணி பர்ஸ்லயே வச்சுக்கலாம், இல்லை கேஷ் டீல் பண்ணக்கூடிய இடங்கள்ல, பீரோல நகை பணம் வைக்கக்கூடிய இடங்கள்லையும் பயன்படுத்திக்கலாம். இந்த 2 ஸ்டோனையும் தாண்டி நம்ம சிட்ரின்னு சொல்லக்கூடிய இந்த வகை ஸ்டோன் இருக்கு. இந்த சிட்ரின் ஸ்டோன் என்ன பண்ணும் அப்படின்னா நல்ல பணவரவு, பாசிட்டிவான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம நமக்கு வரக்கூடிய பணங்கள் நல்ல தழைச்சு அடுத்த கட்டத்துக்கும் நம்மள வளர்ச்சிக்கு கொண்டு போறதுக்கு இந்த சிட்ரின் ஸ்டோன் நமக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த சிட்ரின் ஸ்டோன்ஸை நாங்க பிரேஸ்லெட்ஸா கூட வச்சிருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா என்னோட கையில கூட நான் வந்து பிரேஸ்லெட்டா போட்டிருக்கேன். இது வந்து நல்ல பிசினஸ் சப்போர்ட்டிவ் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. நல்ல ஹாப்பியா இருக்கிறதுக்காக கொடுக்கறது, இந்த மாதிரி பிரேஸ்லெட்ஸா கொடுக்கணும். அதை தாண்டி இந்த மாதிரி பெபிள்ஸாவே நம்மளுடைய வீட்டு பூஜை அறையிலையோ இல்ல கேஷ் டீல் பண்ணக்கூடிய இடங்களையோ வைக்கிறதுக்காக இது கொடுக்கணும். இந்த அக்ஷய திருதியை நன்னாள்ல எதுக்காக இது நாங்க சொல்றோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோன்ஸையுமே நம்ம வாங்கி நம்மளுடைய வீட்டுல பூஜை அறையில வச்சு வழிபடுறது மூலயமாவோ ஒரு நம்பிக்கையோடு வாங்கக்கூடிய இந்த பொருட்கள் நமக்கான அனைத்து செல்வங்களையும் கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. சோ இந்த நம்பிக்கையோட நீங்க செய்யக்கூடிய வேலை நமக்கான அனைத்து செல்வங்களையும் கொண்டு வருங்கிற ஒரு தாற்பயம் இருக்குங்க. வேணும்னா இது கூட நீங்க வாங்கிக்கலாம். இந்த ஸ்டோனோட ரேட்டு 350 ருபீஸ் வரும். இந்த ஸ்டோனோட ரேட்டு 350 ருபீஸ் வரும். ஆனா இந்த சிட்ரின் ஸ்டோனோட ரேட்டு 390 ருபீஸ் வரும். உங்களுக்கு எந்த ஸ்டோன் வேணும்னு விருப்பப்படுறீங்களோ நீங்க எது வேணாலுமே வாங்கி வச்சுக்கலாம். நம்மளுடைய அலங்கார ஹேண்டிகிராஃப்ட் ஷாப்ல யூனிக்கான ப்ராடக்ட்ஸை எப்பவுமே நாங்க புதுசா தேடுறது உண்டு. அந்த மாதிரி எப்பவுமே நின்றுட்டு இருக்கக்கூடிய கன்றுக்குட்டியோட இருக்கக்கூடிய ஒரு கோமாதாவை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வருஷம் ஸ்பெஷலா நம்மளோட ஷாப்க்கு வந்திருக்கக்கூடிய இந்த கோமாதா சிலையை பாருங்க. எவ்வளவு அழகா லெஷரா ஒரு கோமாதா வந்து உட்கார்ந்துட்டு இருக்குமோ அந்த மாதிரி சிட்டிங் பொசிஷன்ல அழகான ஒரு பசுக்கன்று நமக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. ஃபீச்சரே ரொம்ப அழகா நேர்த்தியா செய்திருக்காங்க. இந்த சிலையோட ரேட் வந்து 1250 ருபீஸ். மார்பிள் டஸ்ட் ஃபைபர்ல செய்யப்பட்டிருக்கு. இது வந்து நம்மளோட ஷாப்க்கு வந்த புது வரவு. இந்த வருஷம் நாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இது வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாலும் நீங்க வாங்கிக்கலாம். இதற்கு வந்து கண்ணுக்குட்டி கிடையாது. மடி அழகா மடிச்சு போட்டு ரொம்ப அழகா, அதாவது மடியே தெரியாம இந்த மாதிரி பசுமாடை வந்து வீட்டுல வைக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி கிருஷ்ணர் வழிபடுறவங்க, பெருமாளை வழிபடுறவங்க இந்த மாதிரி கோமாதா வேணும் நிறைய பேர் விருப்பப்படுவாங்க. ஸோ நாங்கள் இதை கொண்டு வந்திருக்கோம். வேணும்னா நீங்கள் இதையுமே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மளோட அலங்கார ஹேண்டிகிராஃப்ட் ஷாப்பில் கிடைக்கும். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி பூஜை செய்யறதுக்கு ஆயத்தமாகி அதற்கான பொருட்களை தேடுறவங்களா நீங்க, நம்மளுடைய அலங்கார ஹேண்டிகிராஃப்ட் ஷாப் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரிஜினலான பியூரான சங்குகள் நம்மள்கிட்ட கிடைக்குது. பூஜையில வைத்து வழிபட்டீங்கன்னா அதற்கான பலன்கள் கிடைக்கிற மாதிரியான பொருட்கள் நிறைய நாங்க சூஸ் பண்ணி வச்சிருக்கோம். இந்த அக்ஷய திருதியை நன்னால உங்களுக்கான பொருட்களை நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கணும்னு விருப்பப்பட்டாலும் ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு ஆர்டர் பண்ணி நீங்க உங்களுக்கான பொருட்களை கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்க நம்மளுடைய ஷாப்புக்கு டைரக்டா விசிட் பண்ணி அக்ஷய திருதியை அந்த நாள்ல தான் வாங்க போறீங்க, இல்ல அதற்கு முன்னாடி ஒரு 2 நாள் முன்னாடி கலெக்ட் பண்ணிக்குவோம், கலெக்ட் பண்ணி நீங்க அக்ஷய திருதியை அன்னையில இருந்து பூஜையில வச்சுக்க போறீங்க, அதற்காக தான் நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னாலுமே நம்மளோட ஷாப்க்கு எப்போ வேணாலும் நீங்க வரலாம். காலையில 10 மணில இருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் உங்களுக்கு சர்வீஸ் செய்யறதுக்காக நாங்க ரெடியா இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நம்மளோட ஷாப்க்கு டைரக்டாவும் வாங்க. இந்த பொருட்கள் எல்லாமே அக்ஷய திருதியைக்கு மட்டும்தான் வாங்கணுமானா அப்படியும் கிடையாதுங்க. நீங்க வருஷம் ஃபுல்லாவே நல்ல பொருட்களை நம்மளுடைய வீட்டுக்கு வாங்கக்கூடிய பொருட்கள் நல்ல இறை ஆகர்ஷணம் உள்ள பொருட்களா இருந்துச்சுன்னா வருஷம் முழுதும் எப்பெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களோ அப்ப எல்லாம் ஒரு பொருளா வாங்கி உங்களுடைய வீட்டுல வச்சுக்கலாம். நம்மளுடைய ஷாப்ல எப்பவுமே, அதாவது 365 நாளுமே நாங்க இந்த லட்சுமி வஸ்து பொருட்களை வியாபாரம் பண்ணிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம ஷாப்புக்கு டைரக்டா விசிட் பண்ணி நீங்க உங்களுக்கான ஆர்டரை பிளேஸ் பண்ணலாம். நம்ம ஷாப்ல வந்து கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க. ஆன்லைன் பேமெண்ட் தான் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க ஆன்லைன் பேமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான பொருட்கள் உங்களுடைய வீடு தேடி வந்துடும். நான் கொரியர்ல எல்லா ஊர்களுக்குமே, இந்தியா ஃபுல்லா எல்லா ஊருக்கும் அனுப்புறோம். இந்த பதிவை நீங்க தொடர்ந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பதிவுகள்ல நான் சொல்லாத ஐட்டம்ஸ் கூட நம்மளுடைய அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட் யூடியூப் சேனல் லிங்க் வேணாலும் கொடுக்குறேன். நீங்க கண்டிப்பா நம்மளோட சேனல் லிங்க்ல போயிட்டு பாருங்க. நிறைய பதிவுகள் நாங்க இதை பத்தி போட்டிருக்கோம். உங்களுக்கு எந்த பொருள் வேணுமோ அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் பிக்சர் மாதிரி எடுத்து ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.